لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகுக. சலாமும் சலாத்தும் நம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நல்லோர்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவுமாக. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் மனிதனை பல வழிகளில் நேர்வழிப்படுத்தி எல்லா சூழ்நிலையிலும் அவன் சிறந்த முறையில் நடப்பதற்கான வழிகாட்டுதலை சொல்லி தருகிறது. அதிலே பல நல்ல குணங்கள், நடத்தைகள், நடவடிக்கைகளை சொல்லி தருகிறது. இப்படிப்பட்ட குணங்கள் உங்களிடம் இருக்க வேண்டும் என்று சில குணங்களை வலியுறுத்துகிறது. அதே நேரத்திலே சில குணங்களை சுட்டிக்காட்டி இவைகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும், புறக்கணிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. எப்படி ஒரு வயல்வெளியிலே களைகளை எடுத்ததற்கு பிறகு அதிலே நல்ல விதைகளை போட்டால் பலனை முழுமையாக அனுபவிக்கலாமோ, அதே போல ஒருவரிடம் தீய குணங்கள் இருக்கிற பொழுது அதில் பல நல்ல குணங்கள் இருந்தாலும் அதிலிருந்து முழுமையான பலன் அவருக்கும் சரி, அவருடைய குடும்பத்திற்கும் சரி, அவருடைய சமூகத்திற்கும் சரி அது கிடைக்காது. அந்த நிலையிலே பல தீய குணங்களை அகற்ற வேண்டும் என்கிற வரிசையிலே இஸ்லாம் சொல்லக்கூடியது ஒரு மனிதரிடம் பெருமை என்கிற ஒன்று இருக்கக்கூடாது என்று வலியுறுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே கடுகளவும் பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்றார். அல்லாஹ்வின் தூதரே, அப்படி என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் விலை உயர்ந்த ஆடைகளை அணிய ஆசைப்படுகிறோம், விலை உயர்ந்த காலணிகளை வாங்கி அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், இதெல்லாம் பெருமையில் சேருமா என்றார்கள். சிலருக்கு விலை உயர்ந்த அந்த வாட்சை கட்டி கொள்ள வேண்டும் என்று ஆசை வரும். சிலருக்கு விலை உயர்ந்த அந்த பேனாவை வைத்துக் கொள்ள வேண்டும், பையிலே அது இருக்க வேண்டும் என்று ஒரு ஆசை வரும். சிலருக்கு விலை உயர்ந்த அந்த கண்ணாடிகளை போட வேண்டும், சிலருக்கு விலை உயர்ந்த பல பொருட்கள் மீது ஆசை இருக்கும். இதெல்லாம் பெருமையா? இதெல்லாம் வாங்கி அனுபவிப்பதெல்லாம் பெருமையில் சேருமா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதெல்லாம் பெருமை அல்ல. உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்வது, உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்வது என்பது அது அல்லாஹ்வுடைய ஒரு குணம். ஏனென்றால் அல்லாஹ் அழகானவன், அழகே விரும்புகிறான். சுத்தமாக அழகாக ரொம்ப நீட்டாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், அது பெருமையில் சேராது. மாறாக பெருமை என்னவென்று சொன்னால் இரண்டு மட்டும்தான் பெருமை. ஒன்று பத்தருள் ஹக்கி வஹபத்துன் நாஸ், சத்தியத்தை மறுப்பதும் உன்னை தவிர மற்றவர்களை மட்டமாக எண்ணுவதும் ஆகும் என்று சொன்னார். சத்தியத்தை மறுப்பது என்றால் என்ன? ஒரு உண்மை யார் சொன்னாலும் அது உண்மை என்று இருக்கும் பட்சத்திலே அதை ஏற்றுக்கொள்வதும் தன்னை விட மற்றவர்களை சாதாரணமாக எண்ணாமல் இருப்பதாகும் என்று சொன்னார். சிலருக்கு சில உண்மையான விஷயங்கள் தெரிந்தாலும் கூட இவர் சொல்கிறாரா, இவர் சொல்லி நாம் அதை செய்ய வேண்டுமா என்கிற ஒரு எண்ணம் வரும். சொல்லக்கூடிய விஷயம் உண்மைதான், சத்தியமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இவர் சொன்னதனால் அது பெரிதாக நான் எடுத்துக்கொள்ள முடியாது என்கிற ஒருவருக்கு
எண்ணம் வரும் என்று சொன்னால் அதுதான் பெருமை என்று சொன்னார். அதே போல மற்றவர்களை தன்னை விட தாழ்வாக நினைப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். இது ரெண்டு தான் பெருமை என்றார்கள். அல்லாஹ் தஆலா 3 நபர்களை வறுமை நாளிலே அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அவரிடம் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ள மாட்டான். ஒரு அனாதைகளாக வறுமை நாளில் சுற்றி திரிவார்கள். அல்லாஹ் தான் அதிபதியாக இருப்பான், ஆனால் அவனை இவர்களை கண்டுகொள்ளாமல் இவர்களை விட்டுவிடுவான் என்று சொன்னார்கள். பொதுவாக ஒரு குணம் இருக்கிறது, அந்த குணம் சாதாரண மனிதர்கள் இருக்கும்போது அது பாவம் தான். இன்னும் சில மனிதர்கள் இருக்கும்போது பெரும்பாவமாக மாறிவிடுகிறது. அந்த 3 நபர்கள் யார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். விபச்சாரம் செய்யக்கூடிய முதியவர். விபச்சாரம் செய்வது தவறு, ஆனால் முழுமையான வயதில் செய்வது கொடிய தவறு. இவர்கள் மறுமை நாளிலே அனாதைகளை போல விட்டுவிடப்படுவார்கள். இரண்டாவதாக பொய் சொல்லும் அரசன் என்று சொல்வார். அரசு பதவி என்பது மிக உயர்ந்த பதவி, அந்த பொறுப்பு. அவருடைய பொறுப்பில் உள்ளவர்கள் பொய் சொல்வது, அது அல்லாஹ் அவர்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டார். மூன்றாவதாக பெருமை அளிக்கும் ஏழை என்று சொன்னார். இப்ப ஏழை பெருமை அளிப்பதற்கு ஏதாவது இருக்கிறது என்று சொன்னால் இல்லை. இருந்தாலும் 4 பேருக்கு மத்தியிலே சில விஷயங்களை சொல்லி தன்னுடைய பந்தாவையும் தன்னுடைய அந்த பில்டப் காட்டுறது என்று சொல்வார்கள். உண்மையில் இருந்தால் அது அல்ல நபியவர் சொன்னது போல அது பெருமை அல்ல, காட்டிக்கொள்ளலாம். நல்ல ஆடை உடுத்தி நல்ல செருப்புகளை அணிந்து, ஆனால் எதுவும் இல்லாத ஒரு வெறும் வாயால் பெருமை அளிக்கிறானே, இப்படிப்பட்ட ஏழையை அல்லாஹ் மறுமை நாளில் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடிய குணம் தான் இந்த பெருமை என்கிற ஒரு குணமாக நபி அவர்கள் நமக்கு சொன்னார். அதே போல 3 குணம் இருக்கிறது. அந்த 3 குணம் இல்லாத நிலையில் ஒரு மனிதனுடைய உயிர் பிரியும் என்று சொன்னால் அது நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்லும். ஒரு குணம் என்ன? அவன் பெருமை அல்லாதவனாக இருக்க வேண்டும். உயிர் பிரிகிற பொழுது ஒரு கடுகளவும் பெருமை இருந்தாலும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அந்த கடுகளவும் பெருமை இல்லாத நிலையில் ஒருவருடைய உயிர் பிரிவது, எந்தவித மோசடி செய்யாத நிலையில் உயிர் பிரிவது. மூன்றாவது, எந்தவித கடனும் இல்லாத நிலையில் உயிர் பிரிவது. இப்படிப்பட்டவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அந்த உயிர் நேரடியாக செல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி என்றால் யாரையும் வயது மூத்தவராக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும், நம்மை விட படிப்பு குறைவானவர்களாக இருந்தாலும், நம்மை விட வசதியில் அந்தஸ்தில் குறைவானவர்களாக இருந்தாலும், தோற்றத்திலே ஆடையில் குறைவானவர்களாக இருந்தாலும், உருவத்திலே நம்மளை விட குறைவானவர்களாக இருந்தாலும், அவர்களை பற்றிய சாதாரண எண்ணம் உள்ளத்தில் வந்துவிடும் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய பாவமாக நபி அவர்கள் சொன்னார். பாருங்கள், ஒரு நபி அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அம்ர் இப்னு சாத் என்ற ஒரு சிறுவர் இருந்தார். அவருடைய தாயார் 2 பேரும், அந்த தாயாருடைய கணவர் மரணித்து விட்டார்கள். அதனால் இந்த சிறுவனின் தாயார் ஜுல்லாஸ் என்பவரை மறுமணம் செய்து கொண்டார்கள். எல்லாருமே ஈமான் கொண்டவர்கள் தான். இந்த ஜுல்லாஸ் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு நபித்தோழர், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த ஜுல்லாஸ் அவர்கள் அந்த தன்னுடைய மனைவி முந்தைய கணவர் மூலமாக பிறந்த இந்த அம்ர் இப்னு சாதை மிக பாசமாக பார்த்துக் கொள்கிறார், மிக அன்பாக வளர்க்கிறார். தன்னுடைய மகனை போல கையை பிடித்து அழைத்து செல்கிறார், கடைவீதிக்கு அழைத்து செல்கிறார், விரும்பியதை வாங்கி கொடுக்கிறார், பள்ளிவாசலுக்கு தன்னுடைய பக்கத்தில் நிற்க வைத்து தொழுகிறார். இப்படியெல்லாம் அன்பாக பாசத்தை கொட்டி வளர்க்கிறார். பார்ப்பவர்கள் எல்லாம் சொன்னார்கள், அம்ர் இப்னு சாதுடைய உண்மையான தந்தை இருந்தாலும் கூட இப்படி பாசமாக வளர்க்க மாட்டார் என்று. அந்த அளவிற்கு 2 பேரும் உண்மையான தந்தை மகனை போல பாசமாக பிணை போல இருந்தார்கள். அப்போது தபுக் போருடைய யுத்தம் வருகிறது. ஒரு மிகப்பெரிய ரோம் சாம்ராஜ்யத்துக்கு எதிரான ஒரு போர். அதிகமான பொருளாதாரம், அதிகமான ஆட்கள், அதிகமான ஆயுதங்கள் தேவைப்பட்டது. பொதுவாக அறிவை விருந்தார்கள், மக்களே, உங்களால் முடிந்த அளவு பணத்தையோ பொருளாதாரத்தையோ ஆயுதங்களையோ உடல் உழைப்பையோ எங்களுக்கு தாருங்கள். ஏனென்றால் நாம் எதிர்க்க போறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை. அதனால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு உங்களுடைய உதவிகள் தேவை என்று பொது அறிவிப்பு விடுக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் அந்த போருக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு உழைப்பும்
மிகப்பெரிய ஒரு செயல்பாடுகளும் அதிகமாக நடக்கிறது. ஏராளமான அந்த பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி சந்தையிலே சஹாபாக்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பணம் சேர்க்க வேண்டும், குதிரைகளை வாங்க வேண்டும், ஆயுதம் தயார் செய்ய வேண்டும். இப்படி பரபரப்பாக மதீனா ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போது இந்த ஜுல்லாஸ் அவர்கள் மதீனாவிலே அந்த கடை வீதியிலே நின்று சில நபர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பேச்சுவார்த்தையில் அதிகமாக என்ன பேசுவது என்று தெரியாமல் அதிகமாக பேச்சு நேரம் கூடி அவர் சொல்கிறார், பாருங்கள், இந்த முகமதுக்கு என்னவாகி விட்டது, இன்னும் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம், அதுக்கு எதிராக நம்மளை போக்கு செய்யறதுக்காண்டி நம்மளை தூண்டி விடுகிறார். அதனால பாருங்க, மக்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த முகமதுடைய பேச்சை கேட்பதை விட நாம் கழுதை பின்னால் போவது சிறந்ததாக இருக்குமே என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த முகமதுடைய பேச்சை கேட்டு பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்ப்பதை விட கழுதைக்கு பின்னால் போகலாமே என்று சொல்லிவிடுகிறார். பக்கத்தில் அவருடைய மகான் சாதி சில்வர் நிற்கிறார். அவருக்கு அதிர்ச்சி, நம்முடைய தந்தையை இப்படி பேசிட்டார், தந்தை என்ன இப்படி சொல்லிட்டீங்க, முகமது பின்னால் போறது கழுதை பின்னால் போறது, என்ன வார்த்தை இது, இப்படி எல்லாம் நீங்கள் சொல்லலாமா? எனக்கு அன்பிற்குரிய இருக்கிற நீங்கள் என்னுடைய இன்னொரு அன்பிற்குரிய நபி அவர்களை பற்றி இப்படி பேசுகிறீர்களே, இதை நான் சும்மா விட மாட்டேன், இதை நபியிடம் சென்று நான் சொல்ல போகிறேன் என்று சொன்னார். இப்போ ஜுல்லா சொல்கிறார், எதுக்கு சொல்லிட்டு இருக்க விடு என்று சொல்கிறார். இல்லை, நீங்கள் சொல்வது எவ்வளவு பெரிய விஷயம், அதனால் உடனே போய் சொல்லுவேன் என்று ஓடி போகிறார். இப்போ ஜுல்லாஸ் மற்றவர்கள் சொல்கிறார்கள், இவன் போய் சொல்றதுனால ரசூலை கேட்க போறாங்களா, சின்ன பையன் தானே, இன்று விட்டுவார் என்று சொன்னார். பள்ளியாசல் போறாங்க, அந்த சிறுவர் நடந்ததை சொல்கிறார். சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, எல்லாரும் சொல்லுற இவர் அவருடைய தந்தையை பற்றி தான் பேசுறாரு. ஜுல்லாஸ் இவருடைய தந்தை, வளர்ப்பு தந்தை, அதனால அப்பா மகனுக்குள்ள 1000 இருக்கும். கோபத்தில் சின்ன பையன் ஏதோ ஒன்று சொல்றான். ஜுல்லாஸ் ஒரு பெரிய வியாபாரி செல்வந்தர், இந்த சிறுவனுடைய பேச்சை நம்பி அவரை நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். நபிஸ்ஸலாத்து சொன்னார்கள், அப்படி இல்லை, செய்தி காதுக்கு வந்து விட்டது, நடந்தது உண்மையா இல்லையா என்பதை நாம் விசாரிக்க வேண்டும். யாரா இருந்தால் என்ன, ஜுல்லாஸை வர சொல்லுங்கள். ஜுல்லாஸ் வந்தார், விசாரித்தார்கள். அவர் சொன்னார், அல்லாஹ் அப்படி நான் சொல்லவே இல்லை, ஏதோ மகனுக்கு ஏதோ வாங்கி தரல, பிடிவாதத்தில் பேசலாம், அப்படி நான் சொல்லவே இல்லை என்கிறார். பெரும்பாலானவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், சிறுவனுடைய பேச்சை கேட்டு நம்பி எதை நடவடிக்கை எடுக்கிறாதீங்க, ஜுல்லாஸ் ரொம்ப நல்ல மனிதர் என்கிறார். யாருக்குமே ஒன்றும் புரியலை, என்ன செய்வதற்கு தெரியவில்லை. இப்போ ஜுல்லாஸ் சொல்றது சரி, பெரிய மனுஷன் என்று விட்டுட்டார்கள். லோகருடைய தொழிலை முடித்து இந்த வழக்கு நடந்து முடித்து விட்டது. அவர்களுடைய சாயந்த அவர்கள் ரொம்ப கவலைப்படுகிறார்கள். எல்லாரும் பள்ளிவாசல் வீட்டு கிளம்பக்கூடிய நேரத்திலே மிம்பர் படி மேலே ஓடி சென்று ஏறி சொன்னார்கள், அல்லாஹ்வின் சத்தியமாக என்னுடைய தந்தை சொன்னது முழுக்க முழுக்க, இப்படி நான் சொல்வது முழுக்க முழுக்க உண்மை, என் தந்தை சொன்னது, தந்தையை இப்படித்தான் சொன்னார், அவர் சொல்வது பொய் என்றார். பிறகு ஜுல்லாஸ் கோட்டைக்கு ஏறி என்று சொன்னார், என்னுடைய மகன் அவர்களுடைய சாட்சி சொல்வது பொய், நான் அப்படி எதுவுமே பேசவில்லை, இது அல்லாஹ்வின் சத்தியம் என்று அவர் சொல்லிவிடுகிறார். 2 பேர் மாற்றி மாற்றி அல்லாஹ்வின் சத்தியம் பண்றாங்க. அவரை எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் அவர்களுடைய சார் வீட்டுக்கு போகல, பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். நான் சொல்வது பொய்யன் எல்லோரும் சொல்கிறார்கள், அது உண்மை என்பதை நிரூபிக்கும் வரை இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். பிறகு அசர் நேரம் வந்ததற்கு பிறகு நபி அவர்கள் தொலைப்பதற்காக வந்தார்கள். தொழுகை முடித்ததற்கு பிறகு அவர்களுடைய சாரை அழைத்தார்கள். சொன்னார்கள், நீ சொன்னதுதான் உண்மை, நீ அல்லாஹ்வின் சத்தியமிட்டு சொன்னாய், ஜுல்லாஸ் சொன்னார் என்று, அது உண்மை. ஏனென்றால் அல்லாஹ்வே உன்னை பற்றி வசனம் இறக்கிவிட்டான், உன்னுடைய தந்தை ஒரு பொய்யர் என்று வசனம் இறக்கிவிட்டான் என்று சொன்னார். ஆம், அது 9ஆம் அத்தியாயம் 74வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், சில மக்கள் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்கிறார்கள், அவர்கள் சத்தியம் செய்யவில்லை, மாறாக அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறார்கள். பொய் என்று தெரிந்தும் அல்லாஹ்வின் சத்தியம் இடக்கூடியது, இது அல்லாஹ்வை குஃபுர், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய வார்த்தை என்று சொல்லி அம்ருடைய சாதி சொன்னதுதான் உண்மை என்று உன்னை பற்றிய வசனத்தை அல்லாஹ்வை இறக்கி வைத்து விட்டான் என்று சொன்னதற்கு பிறகுதான் எல்லா மக்களுக்கும் தெரிந்தது, நாம் ஒரு செல்வந்தர், ஒரு வியாபாரி, வயதிலே மூத்தவர் என்ற காரணத்திற்காக அவருக்கு நாம் ஆதரவு கொடுத்து சிறிய பையன் தானே என்று மட்டமாக நினைத்தோம். ஆனால் அல்லாஹ்வே அவரை பற்றிய ஒரு
வசனத்தை இறக்கி நம்மளை எல்லாம் தலைமுனை வைத்து விட்டானே என்று சஹாபாக்கள் அந்த நேரத்திலே கருதினார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. ஆகவே எதை வைத்தும் ஒரு மனிதரை நாம் சாதாரணமாக எண்ணி விடக்கூடாது. ஒருத்தர் போறாரு, நபிகள் கேட்கிறாங்க, அல்லாஹ் சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, தொடர்ந்து போறாங்க, இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சொன்னார்கள், இவர் சாதாரண மனிதர், இவர் கடன் கேட்டால் நம்பி யாரும் கொடுக்க மாட்டாங்க, பெண் கேட்டால் யாரும் நிக்கா முடிச்சு வைக்க மாட்டாங்க, இவர் பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரை நிராகரிக்கப்படும். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் கடந்து போறார், இவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? இவர் மக்கள் மத்தியிலே மதிப்பு மிக்கவர், இவர் கடன் கேட்டால் உடனடியாக கொடுப்பார்கள், இவர் பரிந்துரை செய்தால் உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள், பெண் கேட்டால் உடனடியாக கொடுப்பார் என்றார். இப்போ நபிகள் சொன்னார்கள், முன்னால் சென்றாரே அவர் ஒருவர், பின்னால் சென்ற இவரை போல 100 நபர்கள் இருந்தாலும் அவர்தான் சிறந்தவர், முதலில் சென்றவர் தான் சிறந்தவர் என்று சொன்னார். இப்போ அல்லாஹ்விடத்திலே யார் உயர்ந்தவராக இருக்கிறார், யார் சிறந்தவராக இருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. வெளிப்படையான அடையாளங்களை வைத்து நாம் ஒருவரை முடிவு செய்வது அது மிகப்பெரிய பாவமாகும். அதனால தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான், இஜ்தனிபு கஸீரன் மினல் அதிகமாக யூகம் செய்வதை விட்டுவிடுங்கள். இன்னார் இப்படித்தான், இவன் இப்படிதான் பண்ணுவான், இப்படிப்பட்ட ஆளுதான் என்று நேரடியாக விசாரிக்காமல் ஒருவரை பற்றி யூகம் பண்ணுவது அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அதிகமாக யூகம் செய்வது பாவமாகும். ஒரு மேல் கெட்ட எண்ணம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவரை பற்றிய எண்ணங்கள் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கும்? அல்லாஹ் தஆலா அவர்கள் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார் என்று சொல்கிறார். யார் பெருமை கொள்கிறார்களோ 28வது 83வது வசனத்திலே தில்க தாருல் ஆகிரத்து, அந்த மறுமை வீடு இருக்கிறதே, நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உல்வன் ஃபில் அர்லி, யார் உலகத்திலே பெருமையை விரும்பவில்லையோ அவர்களுக்கு தான் மறுமை வீடை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று. பெருமை இருந்தால் அப்ப நரகம் தான் அப்படிங்கிறதுக்கு அவனுடைய அர்த்தம் அது. பொதுவாக ஒரு மனிதன் எல்லாம் எனக்கு தெரியும் உறுதியாக சொல்ல முடியுமா? எனக்கு இவ்வளவு எனக்கு நிறைய தெரியும் சொல்ல முடியாது. உலகத்திலே வல்லவனுக்கு மேல் ஒரு வல்லவன் இருப்பான், எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பான். அதனால் எந்த ஒருவனும் தனக்கு அதிகமாக தெரியும், அளவுக்கு அதிகமாக நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. பாருங்கள், சமீபத்தில் நடந்த 2 நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு போர். ஈரான் இத்தனை அணு ஆயுதங்களை வைத்திருக்குமா என்று உலகத்திற்கே தெரியாது. சும்மா சீனி பார்ப்போம் என்று வந்த அந்த இஸ்ரேலை எப்படி ஒரு தாக்கி தன்னிடமிருந்த அணு ஆயுதங்களில் 5% தான் பயன்படுத்தினேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது எந்த அளவிற்கு தயார் செய்திருக்கிறது என்பதை ஒரு போரின் மூலமாக தான் நமக்கு தெரிய வந்தது. அவை இதெல்லாம் ஒரு வல்லவனுக்கு மேல் இன்னொருவன் இருக்கிறான் என்பதை காட்டுகிறது. இப்போ நாம் எல்லாம் செய்திகளை படித்திருப்போம், அது ஒரு ஷியா நாடு, அதற்கு நாம் ஒரு ஆதரவு தெரிவிப்பது என்பது அது ஒரு வேறு விஷயம், அது கொள்கை ரீதியானது. ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், பெருமை என்பது அதற்கு ஒரு வல்லவன் ஒருத்தர் இருந்தாலும் அதுக்கு மேலே ஒருத்தர் இருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, நான் தான் அறிந்தவர் நாங்க, பெரிய கூட்டத்தில்னு சொன்னாங்க, உங்களை எல்லாம் பனி இஸ்ரவேலுக்கு தலைவராக இருக்கக்கூடிய வழிகாட்டியக்கூடிய நான் தான் அறிந்தவன், நான் அறிஞன் என்று ஒரு வார்த்தை விட்டான். அல்லாஹ் என்ன பண்ணான்? நபி என்றும் பார்க்கல, தன்னுடைய நேசர் என்றும் பார்க்கல, போங்க உங்களை விட உலகத்தில் இன்னொருத்தர் இருப்பார், அறிஞர் ஒருத்தர் இருப்பார், அவரை சென்று பாருங்கள். இன்னாரும் கூட சொல்லல, பாட வழியை மட்டும்தான் சொன்னான், இப்படி தயார் செய்து கொண்டு இந்த வழியாக போங்கன்னா போனாங்க. அவரை விட அறிந்த ஒருவராக இருக்கக்கூடிய ஞானமிக்க சிறு என்ற ஒருவரை சந்தித்தார்கள். அவரிடமிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டார். நபிக்கே தான் அறிஞன் என்று சொல்லக்கூடிய தகுதி இல்லை என்று சொன்னால், அவர்களுக்கு மேலாக இன்னொரு நபியோ இன்னொருத்தர் இருக்கிறார்கள் என்று சொன்னால், சாதாரண மனிதர்களாக நாம் பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? நம்மிடம் இங்கிருந்து வந்தோம், 2 சிறுநீர் பாதை வழியாக வந்தோம். இதிலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு என்ன அப்படி ஒரு ஆணவம் தெரிய வேண்டியிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இது போன்ற தீய குணங்களை விட்டும் நாம் தவிர்த்திருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இதிலிருந்து நாம் அனைவரையும் பாதுகாத்து இந்த தீய குணங்களில் இருந்து நாம் தவிர்த்திருக்க எல்லாவற்றையும் நாம் செய்வோமாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன்.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். கணிக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. 4918 என்ற எண்ணில் வருகிறது. அஹ்லுல் ஜன்னதி, சொர்க்கவாசிகள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்றார்கள். அது யார் என்று கேட்கப்பட்டது. யார் அழுக்காடை அணிந்து பரட்டையாக பலகீனமாக மக்களை விட்டும் துரத்தப்படுகிறார்களோ அவர்கள் சொர்க்கவாதிகள். நரகவாதிகள் யார் தெரியுமா? பெருமை அளிப்பவர்கள், அகம்பாவம் கொண்டவர்கள், மற்ற மக்களை சாதாரணமாக கருதுபவர்கள் என்று சொன்னார்கள். அப்போ இந்த இரண்டு வாசிகளிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், யாரும் பிறப்பாலேயோ அல்லது படிப்பாலேயோ அறிவாலேயோ உயர்ந்தவர்கள் இல்லை. அல்லாஹ் திருமறையில் அதை சொல்லி காட்டுகிறான். 49 அத்தியாயத்தில் யாயி ஒன்னாஸ், மக்களே, இது முக்மீன்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களையும் அழைத்து சொல்கிறான். இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, உங்களை ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து படைத்தோம், அவ்வளவுதான். இதுக்கு மேல அவங்களுக்கு எந்த விதமான பிறப்புக்கான எந்த ஒரு சரித்திரமோ எந்த ஒரு வரலாறும் கிடையாது. உங்களுடைய கோத்திரம் குலங்களாக ஆக்கியது. நான் இன்ன ஊரு, இன்ன குடும்பம், இன்னாருடைய பரம்பரை, இன்னாருடைய வகைரா என்றதெல்லாம் எதற்காக என்றால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காக வேண்டி. எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தால் யாருடைய மகன் யாருடைய பரம்பரை என்ற ஒரு வம்சத்தை தெரிந்து கொள்வதற்கானதானே தவிர, ஒரு அடையாளத்துக்காகவே தவிர, அதை வைத்து பெருமை அளிப்பதற்கு இன்ன ஊர்க்காரன், இந்த தெருக்காரன், இந்த ஏரியாக்காரன், இன்னாருடைய பேர், இன்னாருடைய மகன், இன்னாருடைய வம்சம், இதெல்லாம் பெருமை அளிப்பதற்காக வேண்டி அல்ல, உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிதான். இன்னாக்கிரமக்கும் இந்த காக்கும். பாருங்கள், உங்களிடத்தில் இறைச்சமுடையவர்கள் தான் அல்லாஹ் அவற்றில் உயர்ந்தவர். பாருங்க, அரபு நாட்டில் பரம்பரையாக பல 100 ஆண்டுகளாக அரபுகள் இருக்கிறார்கள். ஆனால் முதல் முறையாக காபத்துல்லா மேலே ஏறி அது மேலே நின்று பாங்கு சொல்லக்கூடிய, உலகத்திலே முத காபத்துல்லா மேலே ஏறி பாங்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு அரிய வாய்ப்பு யார் கிடைத்தது? பல நூற்றாண்டுகளாக காபத்துல்லாவை பராமரித்து ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுத்து அங்கே பராமரிப்பு வேலைகள் செய்து எல்லா விதமான நிர்வாகத்தையும் செய்யக்கூடியவர்கள் அரபிகளுக்கு கூட, ஏன் நபியுடைய பரம்பரைக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. முதன்முறையாக பாங்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏதோ ஒரு ஆப்பிரிக்கா நாட்டிலே ஏதோ ஒரு ஊரிலே பிறந்த ஏதோ ஒரு அடிமை குடும்பத்திலிருந்து வந்த கருப்பினத்தவரான பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அப்படிப்பட்ட நிலையிலே தான் அல்லாஹ் வசனம் சொல்கிறான். நீ ஊராலேயோ குலத்தாலேயோ உயர்ந்தவர்களாக விட முடியாது. அல்லாஹ் கஞ்சக்கூடியவர்கள் தான் மிக உயர்ந்தவர்கள். ஒரு ஏதாவது ஒரு படிப்பு ஏதோ படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டோம், திடீரென்று பொருளாதாரம் உயர்ந்து விட்டது, வசதி உயர்ந்து விட்டது, திடீரென்று தனக்கு ஏதோ நாள் அதிகமான விஷயங்கள் தெரிந்து அதன் மூலமாக பலன் கிடைத்து விட்டது என்று சொன்னால் மற்றவர்களை பார்த்து பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் பொறுக்க முடியாது. சில பேர் பேச மாட்டார்கள், அவருடைய பார்வையிலே தெரியும். உனக்கு எல்லாம் நீ எல்லாம் என்னுடன் வரலாமா? பேச மாட்டார்கள். அந்த பார்வை இருக்கிறது, எங்களுடன் வராத, என் நீ சேர்ந்து வரலாமா, என் சேர்ந்து உட்காரலாமா, டீ குடிக்கலாம், இதெல்லாம் அவருடைய பார்வையிலேயே மற்றவர்களை மட்டம் தட்டக்கூடியவர்களாக இருப்பார். இப்போ பெருமேடி கூட எங்கே இருந்தாங்க, இப்போ அவங்க எங்கே இருக்கிறார்கள்? அறிஞர்கள் சொல்வார்கள், 3 வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள், அதிகமாக பயன்படுத்தாதீங்க. முதல் வார்த்தை அன, எங்கோ வார்த்தை நான். நான் சிறந்தவன், நான் முடிப்பேன், என்னால் முடியும், நான் ரொம்ப நான் உயர்ந்தவன், அவனை விட நான் அதிகம் அறிந்தவன் என்ற வார்த்தைகளை அதிகம் பிரயோகப்படுத்தாதீர்கள். தேவையான அளவு மட்டும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை முதலாக பயன்படுத்தியவன் ஷைத்தான் தான். ஆதம் நபியை சத்தாசி அல்லாஹ் சொன்னான், செய்யறா செய்யலை. ஏன் செய்யலை? அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னான். நீ மண்ணிலிருந்து அவனை படைச்ச, என்னை நெருப்பிலிருந்து படைச்ச, நான் நெருப்பு உயர்ந்தவன், ஆனால் ஹையரும் மின்ஹு, அதனால் அவனை விட படைக்கப்பட்ட விஷயத்தில் பிறப்பிலே அவனை விட நான் உயர்ந்தவன், ஆகையால் அவருக்கு என்னால் சஜா பண்ண முடியாது. ஆனால் ஹையரும் மின்ஹு, நான் அவனை விட சிறந்தவனாக இருக்கிறேனே என்று சொன்னான்.
உடனே அல்லாஹ் என்ன பண்ணா, தூரம் தூக்கி வீசிட்டான். எப்போ நீ ஆதாமை விட ஒன்று சிறந்தவன்னு சொன்னியோ அப்போவே நான்கிற அகபாவம் ஒன்றத்தில் வந்துருச்சு. இனிமே நீ உலகத்தில் என் கூட இருக்க தேவையில்லை. அல்லாஹ் விரட்டி விட்டுட்டான். அவனுடைய உருவத்தை மோசமாக்கிட்டான். அவனுக்கு நிரந்தரமான நரகத்தை கொடுத்தான். இரண்டாவது வார்த்தை லீ, எனக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. எனக்கு தான், இதெல்லாம் என்னால் தான் நடக்குது என்கிற ஒரு வார்த்தை. இதை பயன்படுத்தியது யாரு? ஃபிரௌன் பயன்படுத்தினான். அவன் சொன்னான், இது எகிப்து நாடு எனக்கு சொந்தமானது. இந்த நைல் நதி இருக்குல்ல, இது ஏன் பேச்சை கேட்டு தான் ஓடுது. நான் நின்றுன்னு சொன்னால் நின்றும், அது காலு கீழே தான் ஓடுது. நான் காலை கொஞ்சம் அசைச்சேன்னா அது நின்றுடும். இப்படி எல்லாம் சொன்னான். ஆனால் என்னாச்சு, நைல் நதி எங்கே போய் சேருமோ அந்த செங்கடல்லையே அவன் மூழ்கி மோசமான நிலையில இறந்தான். படைப்பட்டாலும் கூட சேர்ந்து ஓடுகிறான். இப்படி ஒரு கேவலமான மரணம் யாருக்கா வருமா? பெருமை அடிக்கக்கூடியவருக்கு மட்டும்தான் மோசமான மரணம் வரும். மூணாவது வார்த்தை இந்தி, என் காரணத்தினால் முடிந்தது, என்னுடைய திறமை, என்னுடைய முன்னேற்றம் என்று ஒருவன் சொல்வான் என்று சொன்னால் அவனும் அழிந்து போவான். பாருங்க, காரும் ரொம்ப பெரிய பணக்காரனா இருந்தான், முஸ்லிமா தான் இருந்தான், மூசா நபியுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அவன்கிட்ட போய், எப்பா இவ்வளவு செல்வம்லாம் வச்சிருக்கே, கொஞ்சம் ஜக்காத்து கொடுப்பா, கொஞ்சம் நல்ல ஏதாவது சதா தான தர்மம் செய்ப்பா, அல்லாஹ் கொடுத்துருக்கானே அப்படின்னு கேட்டான். அல்லாஹ் கொடுத்தானா? இதில் அல்லாஹ்க்கு என்ன பங்கு இருக்குது? இதில் ஏழைகளுக்கு என்ன பங்கு இருக்குது? நான் சம்பாதிச்சது, என்னுடைய திறமை, என்னுடைய தொழில் வளர்ச்சி, எந்த இடத்துல கடையை போட்டால் சம்பாதிக்க முடியும், எந்த இடத்துல லாபம் பார்க்க முடியும் என்கிற அந்த யுக்தியையும் திறமையும் நானே வளர்த்து கொண்டேன். அதனால் என்னுடைய பங்கு தான் முழுக்க முழுக்க இருக்கே தவிர அல்லாஹ்வுடைய பங்கு ஏழு பங்கு என்ன இருக்குது, அவருடைய உழைப்புக்கு என்ன இருக்குது, அதனால் கொடுக்க முடியாது. இந்த கேள்வி இந்தி, என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு அறிவினால் நான் வளர்ந்தேன் என்று சொன்னான். அவனுடைய சொத்து செல்வங்களாம் மண்ணோடு மண்ணாகி அவனும் மண்ணோடு மண்ணாகி அழித்து போனான் என்று குர்ஆனுடைய வரலாறு பார்க்கிறோம். அதிகமாக நம்மை முன்னிலைப்படுத்துவது, என்னால் தான் ஆனது, என்னுடைய திறமை என்று சொல்வது, இதெல்லாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு முன்பாக யோசிக்க வேண்டும். பயன்படுத்திவிட்டால் இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி, இறைவனுடைய நாட்டப்படி என்கிற வார்த்தைகளை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். யார் பெருமைப்படுவார்கள் உலகத்தில்? எப்படி ஒரு அறக்குடம், கால்வாசி குடம் என்ன செய்யும்? கூத்தாடும், அது தண்ணி இருந்து ஆடிக்கிட்டே இருக்கும். பெருமடிப்பவர்கள் அப்படித்தான், அவர்கள் தங்கள் பெருமை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார்கள். எந்த குடம் நிறை குடமாக இருக்குமோ அது உலகத்தில் நிற்கும், ஆடாத சேர்ந்து இருக்கிற இடம் தெரியாது. பணிவுள்ள இருக்கக்கூடியவர்கள் அப்படித்தான், எல்லா விஷயமும் தெரிந்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு தீய குணத்தை விட்டு நாம் அனைவரும் நாம் தவிர்த்திருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். பாருங்க, சில நபிமார்களை தவிர வேற எந்த நபி தான் பெருமைக்குரிய இடத்தில் இருந்தாங்க சொல்லுங்க? ஒரு ஆணவம் கொண்ட நிலையில யாருமே கிடையாது. சில நபிமார்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், மிகப்பெரிய செல்வந்தர் ஆகுனா அந்த நேரத்தில் ஒரு பணியை மேற்கொண்டார். ஈசா நபிக்கு உலகத்துல வீடே கிடையாது, அவங்க வீட்டில் தங்கினதே கிடையாது. நாடோடி வாழ்க்கை, ஒவ்வொரு ஊராக செல்வார்கள், அல்லாஹ்வை பற்றி சொல்வார்கள், அவருடைய நோய்களை கஷ்டங்களை குணப்படுத்தி வைத்து அல்லாஹ்வை பற்றி ஏற்றி வைப்பார்கள். இது அவர்களுக்கு வேலையை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சிறு வயதிலே, வாலிப வயதிலே ஒரு சில காசுகளுக்காக நான் ஆடு மேய்த்திருக்கிறேன் என்று சொன்னார். இப்போ அப்படிப்பட்ட நேசராக இருக்கக்கூடிய நபி அவர்களே சில தீனார்களுக்கு ஆடைகளை வைத்தேன் என்று சொன்னதில் அவங்களுக்கு என்ன பெருமை குறைஞ்சிருச்சு? பல லட்சம் மக்களுடைய சஹாபாக்கள் எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க? 1 லட்சம் மேலே இருந்தாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு பணி போட சொல்கிறாங்க, நான் ஆடுகளை மேய்த்தேன், நான் என்ன வேலை பண்ணேன், என்ன கூலி வேலை பண்ணேன் என்று சொல்லி அந்த தொழிலை அவர்கள் கேவலமாக நினைக்கவில்லை. அது ஒரு சந்தோஷமாக வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் எந்த காரியமும் அது கேவலமோ மட்டமானதாக கிடையாது, பெருமையை வெளிப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. இறுதியாக நபியுடைய அந்த வரலாற்றை நடந்த ஒரு நிகழ்வை மட்டும் நான் சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நபியுடைய அந்த நகரத்திற்கு பக்கத்திலே, மதீனாவிற்கு அருகிலே ஒரு கிராமம் இருந்தது. அதிலே ஜாஹிர் என்று சொல்லுவோர் இருந்தார், ஒரு கிராமவாசி. அந்த காலத்திலே, இப்பொழுதும் சில கிராமவாசிகள் பார்த்துருப்போம், வேட்டியை மேலே மடிச்சுக்கிட்டு வெள்ளை சட்டை தான் போட்டிருப்பாங்க, ரொம்ப அழுக்காக இருக்கும், பையனாக ரொம்ப அழுக்காக இருக்கும், துண்டு கட்டியிருப்பாங்க, அது ரொம்ப அழுக்காக இருக்கும். இதெல்லாம் கிராமவாசிகள்கிட்ட சாதாரணமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை தான். அப்போ இந்த காலத்தில் எப்படி இருப்பான்னு பார்த்துக்கோங்க. ஜாஹிர் ரொம்ப ஒரு கிராமவாசி. அவருக்கு எப்படி பேசணும், எப்படி ஆடை எப்படி இருக்கணும், எந்த முறையில் நடக்கணும் பேசணுங்கிற அவருக்கு தெரியாது.
அவருடைய வழக்கம் என்று சொன்னால் தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த பழங்களை எடுத்துக்கொண்டு மதீனாவிற்கு வந்து முதல் பழங்களை நபி அவர்கள் கொடுத்துவிட்டு பிறகு சந்தைக்கு சென்று அந்த பழங்களை கூவி வைப்பார். இது அவருடைய வழக்கம். இவர் எப்பொழுதெல்லாம் மதீனாவுக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் மதீனாவில் சில நபர்கள் இவரை கேலி செய்வார்கள். சந்தையில் நிற்க வச்சு இவருடைய உருவத்தை, இவருடைய பின்னால் இவருடைய அந்த நடையை கேலி செய்வார்கள். இதெல்லாம் கேட்டு ஜாயிருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் அப்படியே மதீனாவுக்குள்ள வராரு. ஒரு புதுசாக இவருடைய நடையை பற்றி கேள்வி பண்ணாங்க, மட்டம் தட்டி பேசினார்கள். ரொம்ப மனசு உடைஞ்சு போய் பள்ளிவாசலுக்கு வந்து வழக்கம் போல நபியிடம் அந்த பழங்களை எல்லாம் கொடுத்து விட்டு வாடி நிலையில் திரும்புகிறார். நபி அவர்கள் புரிந்து கொண்டார்கள், வழக்கமாக நடப்பதுதான் நடந்திருக்கிறது. சந்தையில் போய் அந்த பழங்களை கூவிக்கு விற்று கொண்டிருக்கிறார். அங்கேயும் சில இவரை பார்த்து ஓரமாக நின்று அந்த வேலைக்கு இல்லாத பேசுகிற பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இவர் கையை நீட்டி நீட்டி கேலி செய்து சிரித்து கொண்டிருந்தார்கள். பின்னால் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜாயிருக்கு தெரியாமல் பின்னால் இருந்து வந்து முழு பக்கமாக அவரை பிடித்து தூக்கி சுற்றுகிறார்கள். சொன்னார்கள், மை எஸ்ரில் அபதன் மின்னி, இந்த அடிமை யார் விலைக்கு வாங்குறா, இந்த அடிமை யார் விலைக்கு வாங்குறா என்று விளையாட்டாக அவரை பிடித்து கொண்டு சுற்றுகிறார்கள். அவர் ரொம்ப கண்ணீரோடு சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தோட்டத்தை பார்த்தா மலிவான விலைக்கு கூட யாரும் வாங்க மாட்டாங்க, கம்மியான விலைக்கு கூட யாரும் என்னைய வாங்கி செல்ல மாட்டார்கள் என்று சொன்னார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தை முழுக்க கேட்கும்படி உரத்த குரலில் சொன்னார்கள், ஜாகிரே, கவலைப்படாதே, இந்த மக்களுக்கு மத்தியில் நீ குறைவானவனாக, நீ கேலிக்குரியவனாக இருந்தாலும் இவர்களெல்லாம் படைத்த இறைவனிடத்தில் நீ மிகச் சிறந்தவனாக இருக்கிறாய். இவர்கள் பேசுவதெல்லாம் கவலைப்படாதே, நீதான் சிறந்தவன் அல்லாஹ்விடத்தில் என்று சத்தமாக அந்த மக்கள் குறைக்கும்படி சொன்னார்கள் என்றால் இதை விட ஒரு சிறந்த உதாரணத்தை நாம் எங்கும் காண முடியாது. ஆகவே நம்முடைய குணங்களை, நல்ல குணங்களை வளர்த்து கொள்வது போல இது போன்ற ஒரு சில தீய குணங்களை விட்டு நாம் தவிர்த்திருப்போம் என்று சொன்னால் எல்லா விதமான நன்மைகளும் பலன்களும் நமக்கு இறுதி வரை கொஞ்சம் சேரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே நேரத்திலே இந்த பெருமை ஒரேடியாக அளிக்கப்பட்ட தினமான ஆஷுரா தினம், பிறை 9, 10 இந்த நாட்களிலே ஃபிரௌன் அழிந்த நாள் என்பதனால் யூதர்கள் நோன்பு வைத்தார்கள். அதை பின்பற்றி அதற்கு மாற்றமாக 9, 10 இரண்டும் சேர்ந்து அந்த நாளில் முஸ்லிம்களும் நோன்பு வைக்கும்படி நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள். ஆக இந்த பெருமை அளித்தொழிக்கப்பட்ட சமத்துவம் வளர்ந்த இந்த ஆசுரோட நாளிலே நாமும் நோன்பு வைப்போம், அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் தஆலா நாம் சொன்னபடி கேட்டபடி அமல் செய்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி என்னுடைய 2வது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.